வணக்க மக்களே. நம்ம சாட்டின் கிராஸ் பேர் 2 முட்டை விட்டுருச்சு. பட் நம்ம முதுகருப்பு ஒரு முட்டை தான் விட்டுருக்கு. ஏன்னு தெரில. மேபி ஃபஸ்ட் டைமுங்கனால ஒரு முட்டை விட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம அது குச்சி எடுக்கிறத தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அந்த பிளாக் கலர் பியூர் பிளாக் ஒன்று இருக்குல்ல, புது புறா, அதை தான் கவர் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் பின்னால் நம்ம ஆள் குச்சி தூக்கிட்டு போகிறான் பாருங்கள். ஸோ ஓகே, அதவே ஒரு லாக்காக பண்ணிடலாம் சொல்லி அதுக்கு குச்சி இல்லை. ஸோ பேப்பர்லேயே குச்சி மாதிரி நம்ம பிச்சு போட்டேன். பட் அவன் எடுத்து பார்த்துட்டு கேவலமாக ஒரு லுக் விட்டுட்டு நீயே வச்சுக்கோடான்ட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு கால் பண்ணி மச்சான் வைக்கோல் எடுத்து வாடா அப்படின்னு சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட் நாள் பக்கத்து வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தான். அது அடுத்த வீடியோவில் எண்டில் பார்க்கலாம், வீடியோ எண்டில். ஸோ நம்ம டெம்பரரியாக ஒரு பச்சை புல்லாம் பிச்சு போட்டோம். ஒரு 2 புல் மட்டும் எடுத்துகிட்டு போச்சு. அதுக்கப்புறம் நம்ம சாட்டின் எடுத்து விளையாண்டுட்டு இருந்தான்னு சொல்லி அவன்கிட்ட இவ்வளோ தான் வேணும்னு இடம் பிடிச்சி அது கூட சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. இவன் டக்குன்னு அதை தூக்கிட்டு குடுன்னு கூட்டுக்குள்ள ஓடிட்டான். ஸோ இவன் எதுக்கடா இப்போ குச்சி எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் எட்டி பார்த்தேன். பார்த்தா எந்த பேரும் இல்லை, அது மட்டும் தனியாக தான் வச்சு அடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. 3 பேரில் எந்த பேருக்கு எடுக்கான்னு தெரிலையே அப்படின்ட்டு. ஏன்னா ஈவினிங் ஆனால் 3 ஒன்று போல் தான் இருக்கும், 4 புறாவா. ஸோ எதுவும் கரெக்டாக தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். கூட்டுக்குள்ளே போய் பார்க்கல பாருங்கள், அது மட்டும்தான் இருந்துச்சு, பேர் எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக பேர் உள்ளே இருக்கும், மெயில் வந்து அதை தூக்கிட்டு போய் பேர்கிட்ட கொடுக்கும், அப்படி தான் குச்சி எடுக்கும். பட் இவன் வித்தியாசமாக அடிக்கிட்டு இருந்தான். ஸோ அந்த வீடியோ வந்து அன்றைக்கே போட்டுருக்கலாம். பட் 2 முட்டையும் போட்டதுக்கப்புறம் போடலான்னு சொல்லி தான் இப்போ வெயிட் பண்ணேன். இவன் பாருங்கள் 2 புறாவும் சேர்த்து மொத்தமாக கொண்டு போச்சு. ஸோ அவனோட கரெக்டான பேருக்கு தான் கொண்டு போகிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிச்சு. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்தேன். அவன் கொஞ்சம் குச்சி எடுத்துகிட்டு வந்தான். நம்ம முதுகு சேவலையும் அவனுக்கு தேவையான குச்சி எடுத்துகிட்டு இருந்தான். ஆனால் திடீர்னு கூட்டுக்கு பின்னால் ஒரு சவுண்டு ஒன்று கேட்டுச்சு. இப்போ போனால் அப்படியே கூட்டுக்கு பின்னாடி போயிட்டான். என்னடா சவுண்டு கேட்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த டிஸ்கோ கயிறு சொல்லுவாங்கள்ல, அது அங்கே கிடந்துச்சின்னு சொல்லி அதை எடுத்து கூட்டுக்காண்டி எடுத்துகிட்டு இருந்தான். சரின்னு சொல்லி ஒரு 2 கயிறை வெட்டி தூக்கி போட்டேன். டக்குன்னு அதை தூக்கிட்டு கூட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டான். முதலே தெரிஞ்சுதான் நம்ம குச்சி கொஞ்சம் போட்டுருந்துருக்கலாம். பட்டு கரெக்டாக மழை பெஞ்சனால நம்ம கவனிக்க முடியல. ஸோ போட்டு அவனையும் கொண்டு போய் குச்சிகள்லாம் உள்ளே அடுக்கி கேவலமாக அடிக்கிருந்தான். மேபி அவனுக்கு ஃபஸ்ட் டைம் தான் நினைக்கிறேன் கூடு கட்டுறது. இவரை வைக்கோல் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நீட்டாக அடிக்கிட்டாங்க. இங்கே பாருங்கள், கொச்சன்னு கிடக்கு, குப்பை மாதிரி இருக்குது. திரும்ப ட்ரே வைக்கலான்னு நினச்சோம். பட்டு அவன் குச்சி அடுக்கிறதுனால நம்ம அப்படியே விட்டாச்சு, குச்சி அடுக்கி இருக்கட்டும் அப்படின்ட்டு. இவனை பாருங்கள், ஜம்முன்னு குச்சி அடுக்கி படுத்துட்டான் முட்டையில். ஆக்சுவலாக அந்த ஊதுப்புறா நம்ம இந்த இதை டிஸ்டர்ப் பண்ணுது, அதுக்காண்டி தான் நம்ம அதை அந்த ஆப்பிள் பாக்ஸ் வச்சு அடைச்சி வச்சுருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் ஃப்ரெண்ட்டில் கொடுத்துரும். அவ்வளோதான் மக்களே, தேங்க்யூ.